நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக பலமாயிருக்கிற தென் மாவட்ட தொகுதிகளை குறிவச்சு தங்களோட பலத்தை அங்க உறுதிப்படுத்துற வேலைகள்ல திமுக இறங்கி இருக்கான். திமுகவோட அடுத்த இளைஞரணி மண்டல மாநாட்டை விருதுநகர்ல நடத்த திட்டமிடப்பட்டிருக்கான். குறிப்பா பெரிய மாநாடுகளை நடத்தாத அமைச்சர்களான KKSSRம் தங்கம் தென்னரசும் தான் இந்த மாநாட்டை நடத்த போறாங்களாம். முதல்ல மதுரையில நடக்க போறதா இருந்த இந்த இளைஞரணி மண்டல மாநாடு விருதுநகருக்கு மாறினதுல மதுரை அமைச்சருக்கு எதிராக இருக்கிற ஒரு இளைஞரணி மாநில துணை செயலாளர் தான் முக்கிய காரணமா. தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே பலவீனமா இருக்குன்னு சொல்லப்படுற அதிமுக 2026 தேர்தலில் எந்த தொகுதியிலையும் திமுகவை ஓவர்டேக் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல திமுக கவனம் செலுத்துதான். குறிப்பா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற விருதுநகர் தொகுதியில மட்டும்தான் சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. அந்த அளவுக்கு அங்க அதிமுக வலிமையா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட திமுக 2026 மதுரையை தாண்டி இருக்கிற தென் மாவட்ட தொகுதிகள்ல திமுகவோட வெற்றியை உறுதி செய்யற விதமாத்தான் விருதுநகர்ல இளைஞரணி மாநாட்டை நடத்த போகுதாம். நியூஸ் தமிழ் கழுகு.